சின்ன மருமகள் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி சித்திரம் போஸை கூப்பிடுவாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா, நாளைக்கு உன்னை வந்து மாமா வந்து உள்ளே கூப்பிட போறாரு, நீ முதலாளியாக போகிற. என்னம்மா சொல்கிறான்? ஆமா, நாங்கள் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டோம், மாமாவும் ஓகே சொல்லிட்டாரு, நாளைக்கு உன்னை கூப்பிடுவாங்க, நீ எங்கேயுமே வெளியெலாம் போயிடாத, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ நைட்டாக இப்போ வீட்டுக்கு வரதே இல்லை, ரொம்ப லேட்டாக தான் வர, எந்த பிரச்சனையும் மாட்டிக்காத, இப்போதான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சித்திராவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி சரி, நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அவரும் சொல்லுவார். அப்போ தான் போஸ் வந்து ரஞ்சினி கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். நாளைக்கு வந்து என்ன முதலாளியாக்க போகிறாங்க, நான் என் கோடீஸ்வரனாலும் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவரும் ஓகே அப்படியான்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சினி முதலாளிக்கிட்டே சொல்லுவாங்க, என்ன இவன் கோடீஸ்வரன் ஆக போகிறான் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் முதலாளி சொல்லுவார், இவன் என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனால் அவன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நாம தானே முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ் வந்து வீட்டில் தான் இருப்பார். அவன் மாமா தான் வந்து கூப்பிடுவார். இது மாதிரி உன்னை மாமா கூப்பிடுறாரு வா அப்படின்னு கூப்பிடுவாரு. ஏன் மாமா, நான் வந்து எதுவும் தப்பு பண்ணலையே, பெரியப்பா எனக்கு கூப்பிடுறாரு, என்னடா உன்னை கூப்பிட்டாவே ஏதாவது தப்பு பண்ணதான் அர்த்தமா, என்னன்னு தெரியல, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, உன்னை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி கூண்டு போயிடுவார். கூண்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அப்பா தான் சேது அப்பா சொல்லுவார், நீ இப்போ ரொம்ப தெரியாமே நல்ல பையனாக இருக்கியாமே, சேது சொன்னா, இனி நீ வெளியில இருக்க தேவையில்ல, இந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லுவார்.